இந்த ஆட்சி பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? 3 ஆண்டு கடந்திருக்கிறது என்பதை தவிர பெரிய மதிப்பீடு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. குறிப்பிட்டு சொல்லுகிற திட்டம் இவங்கிட்ட என்ன சொல்ல முடியும்? மகளிர் உரிமை தொகை அதுவும் முழுமையடையாமல் இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? இவ்வளவு பிரச்சனைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கிற போது இந்த சமூக நீதி கிடைக்காத இந்த பகுதிகளில் உங்க பார்வைப்பட்டதா? நீங்க சொல்ற மாதிரி வேங்கவையில் இன்னும் பிரச்சனை நிற்குது, தீவெட்டிப்பட்டி பற்றி எரியுது, சமூக ரீதியிலான பிரச்சனைகளும் அதிகமாயிருக்கு இல்லையா? ஸ்டாலினுடைய கவனம் எங்க இருக்கு? அவர் தில்லி அரசியலே நினைத்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வருகிற போது தேர்வுக்கே அவர் வருவாரா இல்லையான்னு தெரியாது. மக்கள் மனதுக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கிறார். வணக்கம் நண்பர்களே, சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். திமுக 3 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 4வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? 3 ஆண்டு கடந்திருக்கிறது என்பதை தவிர பெரிய மதிப்பீடு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அதற்கு முன்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்கள் நடைமுறையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை எவ்வளோ காலங்கழித்து பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் நடைமுறைக்கு வந்து, அதுவும் ஒட்டுமொத்த தமிழ் மகளிருக்கா ஒரே ஒரு திட்டம் சொல்லிக்கொள்ளுகிற அளவிற்கு, இவர்கள் பேசுகிற அளவிற்கு என்றால் மகளிருக்கான இலவச பஸ். அது ஒன்றும் புதிய, அது ஒரு விரிவாக்கம். நீங்க சொல்றீங்க ஏற்கனவே முத்தான திட்டங்கள்னு சொல்றாங்களே, அதை திமுக தன்னை எப்போதுமே விளம்பரப்படுத்தி கொள்வதில், அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதிலே ஒரு கட்சி இருக்குமானால் அந்த கட்சி திமுக கட்சி தான். திராவிட மாடல்ன்றாங்க, நீங்க விளம்பர மாடல்ன்றீங்களே, நியாயமான விமர்சனமா இது? திமுக விளம்பர மாடல் தான். விளம்பரத்திலேயே பிறந்து, விளம்பரத்திலேயே வாழ்ந்து, விளம்பரத்திலேயே வளர்ந்து, விளம்பரத்திலேயே தங்களை காப்பாற்றி கொண்டு முயற்சிக்கிற ஒரு இயக்கம். இது வேறு என்ன பெரிதாக? இப்போ என்ன திட்டம்? இப்போ புரட்சித் தலைவர் என்றால் உடனே ஒரு சத்துணவு திட்டம் நினைவுக்கு வரும். புரட்சித் தலைவி அம்மா என்றால் உடனே மிதிவண்டி திட்டம் நினைவுக்கு வரும். குறைந்தபட்ச விலையில் உணவு திட்டம், அம்மா உணவு திட்டம். அந்த உணவு திட்டம் தமிழ்நாடு முழுதும் எல்லா வெளிநாட்டிலேருந்து வந்த தொழிலாளி, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்த தொழிலாளி அவனுக்கு கூட தெரியும். அதே போல் உடனே மடிக்கணினி திட்டம் தெரியும். இதே போல் குறிப்பிட்டு சொல்லுகிற திட்டம் இவங்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நீங்கள் இப்போ பேருந்து சொல்கிறீங்களா, அது விரிவாக்கம். ஏற்கனவே முதியோர்களுக்கு அது இருந்தது, ஏற்கனவே அது பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு இருந்தது. அது ஒரு விரிவாக்கம், அவ்வளோதான். அப்படித்தான் பார்க்க முடியுமா? அப்படிதான் பார்க்க முடியும். அது ஒரு விரிவாக்கம். ஆனால் முத்தான திட்டம்னு சொல்கிறாங்களே, நீங்கள் குறிப்பிட்டு எதாவது சொல்லுங்களேன் இதை முத்தான திட்டம்னு. மகளிர் உரிமை தொகை, அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? 3 ஆண்டு கால ஆட்சியில் 2.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு, அதுவும் அனைத்து மகளிருக்கும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மகளிருக்கு மட்டுமே, வரையறுக்கப்பட்ட மகளிருக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி, அதுவும் முழுமையடையாமல் இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? அப்புறம் நீங்கள் 2 ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னது ஒரு சாதனை? ஆனால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, தேர்தல் காலத்தில் சொன்னீங்க, சட்டமன்ற தேர்தல் அப்போ நீங்கள் ஊருக்கு போய் சொன்னீங்க, நாங்கள் வந்தால் எல்லா மகளிருக்கும் கொடுத்துருவோன்னு. எவ்வளோ ஆண்டுக்கு சரி கொடுக்குறப்போ குறைந்தபட்சம் 1 ஆண்டு கால நிதியை ஒன்றா கொடுப்போன்னா கொடுத்தீங்களா? நீங்கள் 3 ஆண்டுது வேணாம், 6 மாதத்து பணத்தை ஒன்றா சேர்த்து கொடுப்போன்னு கொடுத்தீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு 2.5 ஆண்டு காலம் கழிச்சு தான் தொடங்குகிறோம், 6 மாதத்துக்கு சேர்த்து கொடுக்குறோம் சொல்ல முடிந்ததா? இல்லையே. சரி, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க? நீங்கள் வந்த பின்னாடி இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க? செலவே பண்ணாமல கடன் அதிகரிப்பாங்க. அந்த கடன் யார் சுமையில் விழுது? இல்லை, நான் கேட்குறது
மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு செயல்படுத்தாமலே கடன் வாங்கக்கூடிய அரசாங்கமா திமுக இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, இத்தனை ஆயிரம் கோடி வாங்கி கடன் வாங்கி 3 ஆண்டு காலத்தில் இந்த கடன் மக்களுக்கான கடனா, மக்கள் தலையில் சுமத்தப்படுகிற கடனா, யார் பேரில் விடுற கடன்? அரசாங்கம் என்பது மக்கள் தானே. அந்த மக்களை வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க. கடந்த புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியிலோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலோ, இந்த ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன்களுக்கும் இப்போ 3 ஆண்டு காலத்தில் வாங்கப்பட்ட கடனுக்கும் ஒப்பீடு செய்யுங்க, எத்தனை சதவீதம் கூடுதுன்னு. கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க? கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க? திருப்பி நாங்கள் வந்து பொதுப்பணித்துறையிலும் மற்ற துறைகளிலும் கட்டடம் கட்டுறோம், சாலை கட்டுறோம், மேம்பாலம் போடுறோம். எது ஒப்பந்தங்களுக்கு பயன்படுகிற தொழிலோ திட்டங்களோ அதை தானே பண்ணுறாங்க. ஒப்பந்தக்காரர்களோடு இருக்கிற ஒப்பந்தம் அதானே நடக்குது. ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக திமுக ஆதாயம் அடையுதா? ஆமாம். வேற என்ன நினைக்க வேண்டியிருக்கு? வேற என்ன கருத வேண்டியிருக்கு? நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட அமைப்பிலிருந்து உங்களோட இன்றைக்கி பேசுகிறேன். 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு அதிகரித்திருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போ இந்த கடந்த 15 நாளில் தர்மபுரியில் ஒரு கடையில் போனால் முடி வெட்டுறதுக்கு முடியல. ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவனுக்கு, இளைஞனுக்கு முடி வெட்ட முடியல. அந்த சூழல் இருக்குது. இன்னொரு மாவட்டத்தில் போனால் கோயிலுக்குள்ள இடம் இல்லை, பெரிய அடி. அது தர்மபுரி மாவட்டம், இது சேலம் மாவட்டம். இன்னொரு விழுப்புரம் மாவட்டத்துக்கு மாவட்டம் போனால் கோயிலில் இடமே இல்லை, கோயில் மூடி கிடக்குது. அப்படியே நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கிணற்றில் குடி தண்ணீரில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டது. ஏற்கனவே மலம் கலக்கப்பட்டது. இன்னுமே அதை கண்டறிய முடியல. 2 ஆண்டு காலமாக, 1.5 ஆண்டு காலம் கடக்க போகிறது, கண்டறிய முடியல. எத்தனை சோதனையோ அத்தனை சோதனை. இரத்த பரிசோதனை, மல பரிசோதனை, குரல் பரிசோதனை, ஜெனடிக்ஸ், எத்தனை சோதனைகளை நடத்துவாங்க. ஒரு குக்கிராமத்தில், சில 100 குடும்பங்கள் வசிக்கிற குக்கிராமத்தில் இன்னும் கண்டறிய முடியல. இப்போ மாட்டுச்சாணம் கலக்கப்படுது. ஆக முடிவெட்டும் கடையில் இடமில்லை, கோயிலில் இடமில்லை, சுடுகாட்டில் இடமில்லை, குடி தண்ணீருக்கு இடமில்லை. இவ்வளவு பிரச்சனைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் ஒரு பகுதிக்காவது நேராக போய் பார்த்துருப்பாரா? இது சமூக பிரச்சனை தானே, இதிலேயே நம் முதல்வரை சம்மந்தப்படுத்தணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தானே கூட்டத்துக்கு கூட்டம் சமூக நீதி, இது திராவிட மாடல், இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முன்னுதாரணமான ஒரு அரசாங்கம். சமூக நீதி திராவிட மாடல் நீங்கள் தானே பேசுகிறீங்க. இந்த சமூக நீதி கிடைக்காத இந்த பகுதிகளில் உங்கள் பார்வைப்பட்டதா, போய் உங்கள் காலடிப்பட்டதா, நீங்கள் பார்த்து இருப்பீர்களா? இல்லை உங்களால் அவங்கள அழைச்சாவது பேச முடிஞ்சுதா? இல்லை, நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டுகளை விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் 3 ஆண்டு ஆட்சின்றது 100 ஆண்டு சாதனைக்கு சமம்ன்றாரே ஸ்டாலின். அவருக்கு அது பெரிதாக தெரிந்தால், அவருக்கு எது பெரிதாக தெரிகிறது? அவருக்கு விளம்பரம் தான் பெரிதாக தெரிகிறது. இதெல்லாம் அவர் செவிக்கு எட்டவே எட்டாதா? நானாக சொல்கிறேன். எத்தனை ஊடகங்கள், எத்தனை பொது ஊடகங்கள், வார இதழ்கள், தலையங்கங்கள் எழுதியிருக்க, நாளிதழ்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பட்டியலை ஒரு 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 பிரதான ஊடகம் கூட சமீபத்தில் கூட பார்த்தேன், பட்டியல் போட்டிருக்கு. அது பொது ஊடகம். இல்லை, எனக்கு பேசிக்காக ஒரு கேள்வி வருது. இது எல்லாம் முதல்வர் கவனத்துக்கு போகுதா, அல்லது முதல்வர் இதெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறாரா? இப்போ இதில் யார் தவறு அப்படின்னு அதில் நான் வந்து போகுதா அப்படின்னு எனக்கு வரல அப்படிங்கிற செய்தியே உங்களுடைய போதாமை. ஒரு முதல்வருக்கு இந்த செய்திகள் எல்லாம் வந்து சேர்கிற அளவிற்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதானே ஆட்சி இயந்திரம், அதானே அரசு நிர்வாகம், அதானே மக்கள் பேரில் உங்களுடைய அக்கறை. உங்களுக்கு அது கூட எப்படி தெரியாமல் போவோம்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லை, இது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி எட்டாமல் போவோம்? எப்படி அவங்களுடைய காதுகளுக்கு கேட்காம போவோம்? அப்படியே சொல்யூஷன் கிடைக்கல, அக்கறை இல்லை. இதை பற்றி ஒரு மிகப்பெரிய அக்கறை இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். இந்த மக்கள் தானே. எதிர்ப்பு குரலே வராதுன்ற மனநிலைக்கு ஸ்டாலின் வந்துட்டாரா, முதலமைச்சர் ஸ்டாலின்?
அவருக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிதாகவே தெரியல. அவருக்கு வந்து இதில் அக்கறையும் இல்லை. இல்லை, எனக்கு புரியல. மக்கள் அவர் செய்யக்கூடிய தவறான நிர்வாகத்தை கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற பயம் கூட இருக்காதா? அது இருந்திருந்தால் அவர் வந்து நான் செயல்படுத்தியிருக்கணுமே, செயல்படுத்தியிருக்கணுமே. இதெல்லாம் நம்ம ஆட்சியையும் நம்முடைய நிர்வாகத்தையும் பாதிக்காதுன்னு அவர் நினைக்கிறார். ஏன் இந்த மனநிலைக்கு அவர் வந்தார்? அனுபவம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் புரட்சித் தலைவி அம்மானாலும் அவங்க கோட்டையில் இருந்தாலும் கூட அவருடைய எண்ணமும் இதயமும் குடிசை மக்கள் மேல் இருந்தது. நான் இந்த வார்த்தையே சட்டப்பேரவையில் பதிவு செஞ்சுருக்கேன். நீங்கள் கோட்டையில் இருந்தாலும் கூட உங்கள் எண்ணமும் இதயமும் குடிசை மக்கள் மேல் இருக்கு. அவர்கள் வயிறார உண்டார்களா? அவர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்களா? அவர்கள் பாதுகாப்போடு இருக்கிறார்களா? இதுவெல்லாம் இருந்தது. ஆகவே தான் அந்த திட்டங்களெல்லாம் அவர்கள் நெஞ்சில் எழுந்தது, உருவானது. அது அந்த பற்றாக்குறை, அது அந்த அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று யார் சொல்லித்தர வேண்டும்? யார் சொல்லித்தர வேண்டும்? புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா மிதிவண்டி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது முதல்ல பெண்களுக்கு கொண்டு வந்து, ஆதிராவிடர் மக்களுக்கு கொண்டு வந்து, அப்புறம் அனைத்து மாணவர்களுக்குமாக அவர்களை விரிவாக்கம் செஞ்சாங்க. அந்த விரிவாக்கம் எது அளவுக்கு போச்சு தெரியுமா? ஸ்கூட்டி, வீட்டு பெண்களுக்கு ஸ்கூட்டர் தருகிற அளவுக்கு போச்சு. இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், பரவலா பல பகுதிகளில் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் கூட ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. ஸ்கூட்டரில் வருவாங்க, ஸ்கூட்டரில் வர்றதை பார்ப்பாங்க. அதே மாதிரி வசதி படைத்த வீட்டு பிள்ளைகள், குழந்தைகள் மடிக்கணினியில் படித்து உலகளாவிய அறிவை பெற முடிகிறது. ஏழை வீட்டு குழந்தைகள் இந்த மடிக்கணினியை பார்த்து பொறாமைப்பட வேண்டாங்க இருக்கிறது. இந்த மடிக்கணினி அவர்களுக்கு தந்தால் அவர்களும் அதே ஆற்றலோடு வளர முடியாதா? அந்த அறிவை பெற முடியாதா? உலகார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள முடியாதா? அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கினால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைத்தாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் மடிக்கணினி. மாடி வீட்டு குழந்தைகள் மடியில் இருக்கிற அந்த மடிக்கணினி குடிசையில் இருக்கிற சாதாரண ஏழை தொழிலாளி வீட்டு குழந்தையினுடைய மடிக்கும் வந்து சேர்வதற்கு அந்த திட்டம் உருவாச்சு. இதுவெல்லாம் இதுதான் சமூக மாற்றம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் சமூக மாற்றத்திற்கும் இந்த ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வேங்கவையில் இன்னும் பிரச்சனை நிற்குது, மேல்பாதியில் இன்னும் கோயில் பூட்டப்பட்டிருக்குது, அதே மாதிரி தீவெட்டிப்பட்டி பற்றி எரியுது. சமூக ரீதியிலான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸ்டாலினுடைய கவனம் எங்கே இருக்குது? அவர் ஏதோ கிராமத்து பழமொழி தான், கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவர் வானத்துக்கு இழுத்து வைகுந்தம் போனார்னு அவர் தில்லி அரசியலே நினைத்து கொண்டிருக்கிறார். தில்லியில் இது என்ன நடக்க போகுது? தில்லியில் என்ன நடக்க போகுது? அந்த உணர்வுகளுக்காக அந்த உணர்வு இருக்கணும் இல்லை, அவர்களும் சொல்லுவது இல்லையே. அதனால் அவர் கிராமத்து பழமொழி தான், அவர் வானமேறுவதற்கு முயற்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக ஒரு நீண்டகால அனுபவம் அரசியலில் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் அரசியல் ரீதியாக பேசப்படலாம். மக்கள் இந்த 3 ஆண்டு ஆட்சி எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? இன்னும் முதல் கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் வந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, முடிவுகள் வரப்போகிறது. இந்த தேர்தலிலேயே அவர் போதிய அந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை பெறுவார். ஆனால் இதை விட அடுத்த கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் அடுத்த கட்ட மதிப்பெண்ணையும் வருவார். பிறகு சட்டமன்ற தேர்தல் வருகிற போது தேர்வுக்கே அவர் வருவாரா இல்லையான்னு தெரியாது. மக்கள் மனதுக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கிறார். அந்த புழுக்கத்தின் வெளிப்பாடு தேர்தலில் நன்றாகவே தெரியும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. ரொம்ப நன்றி. மற்றொரு நேர்காணல் பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.